ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் 2023க்கான க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடியது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு காலேஜினுடைய டாப் காலேஜஸ்னுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடியது நம்ம தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸ் வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டையுமே நம்ம வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வெங்கடேஸ்வரா காலேஜினுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடியது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் போன வருஷம் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடியதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் சைடில். நான் உங்களுக்கு இப்போ சிஸ்டத்தை பார்த்து தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சைடில் ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப்க்கான டேபிளை வந்து நான் உங்களுக்கு டேபிளை ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலேஜில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஹையஸ்ட்டாக என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓசி கம்யூனிட்டி சிஎஸ் தான். எப்பயுமே எல்லா காலேஜ்லேயுமே சிஎஸ்க்கு தான் ஹையஸ்ட்டாக கட் ஆஃப் போயிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னோம்னா சிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 193.5 அப்படிங்கக்கூடிய கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. 4வது பிளேஸில் இருக்குது பாருங்கள். ஸோ நம்பர் 4ல் இருக்குது. ஓசிக்கு 193.5, பிசிக்கு 119.5, எம்பிசிக்கு 186, பிசிஎம் 186.5, எஸ்சி 117.5, எஸ்சிஏ 165, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா 190 to 200 கொடுத்துருப்போம். ஸோ அந்த கட் ஆஃப் இருந்தால் ஓசி ஸ்டூடெண்ட்டுமே எடுக்கலாம், எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்டுமே எடுக்கலாம். எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கட் ஆஃப் இருந்துச்சு 190 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவே கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக லாக் ஆகும். அடுத்ததாக லோவஸ்ட் கட் ஆஃப் என்ன கோர்ஸுக்கு இருக்குது, அதாவது நீங்கள் சிஎஸ்க்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் வேணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? எபோவ் பிசி ஓசினா 190 ப்ளஸ், பிசி 190, ஸோ எம்பிசினா 180 ப்ளஸ், பிசிஎம்னா 185 ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்பவே லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கோர்ஸுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த காலேஜில் மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது, எம்ஆர் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது. ஓசி மட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அது ஓப்பன் கேட்டகரியில் போட்டு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இங்கேயுமே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 157, ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பிசிக்கு 149, எம்பிசிக்கு 145.5, பிசிஎம் 140.5, எஸ்சிக்கு 126, ஓகேங்களா? ஸோ எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இன்னுமே குறைவான கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எதுனா நமக்கு மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா வெறும் 80 கட் ஆஃப்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து இந்த காலேஜஸை இந்த கட் ஆஃப் ரேஷியோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். சார் ஸ்ரீ வெங்கடேஸ்வரால் எனக்கு சீட் கிடைக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கோர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே உங்களுடைய கட் ஆஃப் வந்து குறைவாக இருந்தாலுமே எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பிலோ 100 இருந்தாலுமே கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓசி அப்படின்னாலே நமக்கு 150 +K கிடச்சிருக்கு, 157K கிடச்சிருக்கு. பிசிக்கு 150 அந்த ரேஞ்சிலே கிடச்சிருக்கு. எம்பிசி 145 அந்த ரேஞ்ச் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு குறைவான கட் ஆஃப் இருந்தாலுமே நீங்கள் காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இங்கே இந்த ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தால் நமக்கு கட் ஆஃப் வந்து 150 அந்த ரேஞ்ச் இருந்தாலே கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ பழைய வீடியோஸ், இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ நான் உங்களுக்கு சிஸ்டத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அதனால் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு இந்த கட் ஆஃபை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.